அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் மெடல்களின் தேவை நவீன காலத்தில் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு, இதில் சீனாவினுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் சீனாவை நம்பியே இருக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா அந்த விஷயத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட பிளான் ஒன்று உருவாகி இருக்கிறது. இதன் விளைவு அப்படிங்கிறது சீனாவினுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆகக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேர் எர்த் மெடல்களின் தேவை நவீன காலத்தில் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. இதில் சீனாவின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் உலக நாடுகள் சீனாவை நம்பியே இருக்க வேண்டியும் இருக்குதுங்க. இதற்கிடையே சீனாவின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் மத்திய அமைச்சரவை தற்போது ஒரு முக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இது குறித்து நாம இப்போ விரிவாக பார்க்கலாம். அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது மின்சார வாகனங்கள் பல்வேறு வகையில் அதிகரித்து வரக்கூடிய நிலையிலையும் தேவையும் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கிடையில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் மத்திய அமைச்சரவை தற்போது ஒரு முக்கிய திட்டத்திற்கு வழிவகுத்திருக்காங்க, ஒப்புதல் அளித்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய துறைகளான மின்சார வாகனங்கள், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுக்கு ரேர் எர்த் மெடல்கள் முக்கிய தேவையாகவே இருந்து வந்துட்டு இருக்குங்க. தற்போதைய சூழலில் ஒட்டுமொத்த உலகிற்கு தேவையான ரேர் எர்த் மெடலும் சீனாவில் இருந்தே போகுது. உலக வல்லரசான அமெரிக்கா கூட இதில் சீனாவையே நம்பி இருக்காங்க. இதனால் சீனா திடீரென இதன் ஏற்றுமதிக்கு ஏதாவது கட்டுப்பாட்டை விதித்தா அதனுடைய பாதிப்பு உலகெங்கும் எதிரொலிப்பதாகவே இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் கூட இப்படித்தான் சீனா திடீரென சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. இதனால் உலகெங்கும் அதனுடைய பாதிப்பு எதிரொலிச்சிருந்தது. இந்தியாவில் மின்சார வாகனங்கள் தங்களுடைய உற்பத்தியையே நிறுத்தக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகே நிலைமை மெல்ல சீராகி இருக்கிறது. மேலும் இப்படி ஒரே நாட்டை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசு இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கிடையே தற்போது ரேர் எர்த் மெடல் உற்பத்தியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. சீனாவை நம்பி இருப்பதை தவிர்க்க இது கை கொடுக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 7,280 கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. ஆண்டுக்கு 6,000 மெட்ரிக் டன் ரேர் எர்த் மெடல்களை உற்பத்தி செய்ய தேவையான உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ரேர் எர்த் மெடல்களை வெட்டி எடுப்பது முதல் அதை தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் மாற்றுவது வரைக்கும் எல்லாவற்றையும் இந்தியாவிலேயே மேற்கொள்ளக்கூடிய வகையில் உட்கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்தியாவின் ரேர் எர்த் மெடல் தேவை கிட்டத்தட்ட 100% இறக்குமதி தான் செய்யப்படுகிறது. அந்த நிலையை மாற்றுவதே இதன் நோக்கமாக இருக்கிறதுங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் ரேர் எர்த் மெடல் தேவை இரட்டிப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் உள்நாட்டு சப்ளையை உறுதிப்படுத்தவும் எதிர்காலத்தில் இக்கட்டான சூழலை ஏற்படுத்துவதை தவிர்க்கவுமே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய ரூபாய் 7,280 கோடியில் மூலதன செலவுகளுக்காக ரூபாய் 6,450 கோடி ஒதுக்கப்படும். மேலும் ஆபரேஷன் செலவுகளுக்கு ரூபாய் 800 கோடி வழங்கப்படும். அதாவது ரேர் எர்த் மெடல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுது. சர்வதேச அளவில் ஏலம் நடத்தப்பட்டு 5 நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதிகபட்சமாக 1,200 மெட்ரிக் டன் வரைக்கும் உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்படுது. இந்த திட்டம் மொத்தம் 7 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும். இதில் ஆலைகள் அமைப்பதற்கான 2 ஆண்டுகளும் சலுகைகளை வழங்குவதற்கான 5 ஆண்டுகளும் அடங்கும். ரேர் எர்த் மெடல்களை எடுக்க ஆகக்கூடிய செலவுகளில் கணிசமான தொகையை அரசு மானியமாக வழங்கி விடுறதுனால இனி பல தனியார் நிறுவனங்கள் இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னே தெரியுதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில்
பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.